பிரேக் நல்லா அழுத்திக்கோங்க, அவ்வளோதான். மேலே ஏறினோடனே பிரேக்கு. பொறுமையா நல்லா இந்த பக்கம் நவந்து உட்காருங்க. இந்த பக்கம் நவந்து உட்காந்து பிரேக்கை மட்டும் அழுத்துங்க. வண்டி ஓவர் ஆயிடுச்சுன்னா பிரேக் அழுத்தினா போதும். பிரேக் விடாதீங்க ப்ரோ. இந்த பக்கம் நவந்து உட்காருங்க, அந்த பக்கம் நல்லா நவந்து உட்காருங்க. அந்த பக்கம் நல்லா உட்காந்துட்டு இந்த பக்கம் பிரேக் மட்டும் நல்லா அழுத்திக்கோங்க. பிரேக்லேருந்து எக்காரணத்தை கொண்டு கால் எடுக்கக்கூடாது. வண்டியை பின்னாடி வந்து ஃபுல்லாக கீழே இடித்தாலும் சரி, பிரேக்லேருந்து கால் எடுக்காதீங்க. பிரேக்லேருந்து கால் எடுத்துக்காமல் இருந்தால் தான் உழுவாமல் இருப்பீங்க. பார்த்துங்க. கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க, கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. அவ்வளோதான். ப்ரோ இன்னும் கொஞ்சம் அந்த விட்டு திருவுதெல்லாம் விட்டுருங்க. ஒரே த்ராட்டில் கிளச்சை ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா இழுத்துக்குங்க. வண்டி மேலே வந்துடும். இந்த காலை தூக்காதீங்க. இந்த காலை தூக்குனீங்கனாலே வீல் கரெக்டாக ப்ராப்பராக இருக்காது. இந்த கால் கீழே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு செம ப்ளஸ். ஏன்னா வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாது. பிரேக் நல்லா அழுத்திக்கோங்க, அவ்வளோதான். மேலே ஏறினோடனே பிரேக்கு. அவ்வளோதான். பிரேக் ஒரே த்ராட்டில் கொடுங்க ப்ரோ. விட்டு கொடுக்காம ஒரே த்ராட்டில் கொடுத்து ஏற்றி பிரேக் பண்ணி போங்க பார்க்கலாம். இப்போ ஏற்றுனீங்களா அதே தான். நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டு பிடிச்சிட்டிங்கன்னா முடிச்சிருவீங்க. பிரேக்கு மேலே ஏறினோடனே ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க. லைட்டாக பிரேக் அழுத்தி பிடிச்சி அடுத்தடுத்த ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க. பிரேக்கில் கால் இருந்தால் எப்பயுமே விழுவ மாட்டோம். நல்லா நவந்து உட்காந்துங்க, ஜாலியாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி நின்ன இடத்துல ஏறணும், போய் ஏறுது. வண்டி நின்ன இடத்துல ஏறணும், போய் ஏற்றாதீங்க. வண்டி நின்ன இடத்துல ஏற்றிக்கோங்க. அப்போ தான் பிரேக் பண்ணி தூரம் போக முடியும். இன்னும் நல்லா வண்டியை இழுத்துக்கோங்க, மேலே வரட்டும். கிளச்சு ஃபுல்லாக விடுங்க, ஆனால் திரும்ப பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். பிரேக்கு ஃபஸ்ட்டு மட்டும் ஹைட்டு பிடிச்சிக்கோங்க ப்ரோ. கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ஏற்றி ஒரு செகண்ட் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஏற்றி ஒரு செகண்ட் மேலே ஏறினோடனே லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. காலெலாம் போயிடும். பிரேக் அடித்தா மட்டும்தான் விழுவ மாட்டேன்னு நீங்கள் கால் தன்னால் போயிடும். ஹைட்டு ப்ரோ, ஃபஸ்ட்டு ஹைட்டு வேணும். ஃபஸ்ட்டு ஹைட் இருந்தால் தான் தூரம் ஓட்ட முடியும். ஃபஸ்ட்டே நல்லா ஹைட் ஏற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா இழுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோங்க. வண்டி மேலே வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோங்க ப்ரோ. நல்லா இழுங்க, ஒன்றும் ஆகாது. வண்டி மேலே வந்துச்சுன்னா உடனே பிரேக்கு, அவ்வளோதான். இப்போது இந்த இழுக்கிற ப்ராசஸ்லாம் இருக்குது ப்ரோ. கிளச்சை க்ளோஸ் பண்ணி த்ராட்டு கொடுத்து வண்டி ஏறினதுக்கப்புறம் நம்ம மைண்ட் எங்கே போகணும்னா அடுத்து பிரேக்குக்கு தான். அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்துச்சுன்னா ஓட்டிடலாம். ஹைட்டு மட்டும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். பிரேக் விடக்கூடாது. காலை தூக்குறீங்க பாருங்க, காலை தூக்காதீங்க. அவ்வளோதான் ப்ரோ. அப்படியே அடுத்த த்ராட்டில் கொடுத்து போயிட்டே இருங்க, அவ்வளோதான். பிரேக்கை மட்டும் லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாதி முடிச்சிட்டிங்க. என்னம்மா 3 சர்க்கிள் மேலே அப்படியே மேலே ஆஃப் ஆயிருக்குண்ணா. ஏர்லியே எப்படின்னா சொல்கிற இன்னும்மா இரு ஓடிடாத, அடைக்குதான் என்னன்னு பார்க்குறேன். அண்ணா தங்க மாட்டேங்குது, அடைக்குதுன்னு உடைக்குதுன்ட்டு. மைனா விட்டு அந்த ஜம்பெல்லாம் சொல்லி கொடுண்ணா. வாண்ணா ஒன்றாவா உனக்கு தூக்கம் இருண்ணா. அண்ணா அதை இறங்கி ஜம்ப் பண்ணி ஓடி வருவல்ல, அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுண்ணா. அப்புறம் எப்படின்னா அவனுங்கெல்லாம் பண்ணுவானுங்க. அது கிளாப் பண்ணா கையா. ஆடா யாரா பெல்ட் அடிக்கணும்? திரும்பிடுவோம். சரி, இதில் தான் நல்லா வெயிட் கொடுக்கணுமா? பேலன்ஸாக இதில் பண்ணிக்கணும். ஆனால் சாதாரணமாக அடிக்கிறாரு எப்படின்னா டே இதில் நல்லா வெயிட் கொடுக்குறதான். ஓ
அம்மா நான் என்னண்ணா ஏய் இப்படி கிராஸ் ஆடா இப்படி குதிக்கணுமா அந்த பக்கம் குதிக்கணும் குதிரா அட்ரா நல்லா அடிக்கிறா ஜம்ப் பண்ணிட்டு அது எப்படி என்ன பண்ணுவேன்னா இப்போ நேராக அடிச்சிருவேன் அடிச்சுனா இங்கே தான் போடுவேன் ஆண்டில் இருக்க பக்கம் அடிக்க சொல்றாரு அப்படியே உடம்பு எப்படின்னு போகிறேன் ஓய் 2 கிளாப் ஏய் இப்போ அடிச்ச என்னடா கதெல்லாம் அடிச்சா அட்ரா டே அந்த அண்ணனுக்கு மோதல் யூஸ் பண்ணிக்கிடா அவரை மயினா அந்த இன்னொன்று சொல்லி கொடுத்துட்டு போனா இந்த பக்கம் அடி இப்படி அடி அண்ணா 2 கை பிடிச்சிட்டு அடிக்கணுமா இல்லை ஒரு கையில் மேல வர வரைக்கும் பிடிச்சிக்க அப்புறம் விட்டுரு இந்த கையை எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஜாம் ஆயிட்டு அவ்வளோதான் வாடா வேணாமே புடி வேணாமே உனக்குமா புடுறா அவனை என்னத்தை போடுறீங்க மண்ணா நீ எப்படின்னா அடிச்சா யாராவது பிடிச்சாங்களா நீ எங்கே போய் என்னண்ணா நான் எங்கண்ணா அடிச்சு நீ வேற என்ன நான் ஸ்டாண்டு போட்டு எகிரி குச்சிப்பேன் இவனுக்கு அந்த நீங்கள் கொடுக்குறேன்னா ஃபினிஷிங்கு நான் கொடுக்குற மாதிரி அவனுக்கு வர மாட்டேங்குது என்னன்னா பாருங்க பிடிப்பானுங்க இந்த கையை எடுத்துருவானுங்க பாரு இந்த கையை எடுத்துருவானுங்க நான் ஃபோனு எடுக்க மாட்டேன் சொல்லுப்பா ஏய் அட்ரா நீ அடிச்சடா 2 தான் அடிச்சேன் டேய் அட்ரா டேய் நல்லா தானே அடிச்சான் நீ ஏறா நம்ம போடா டேய் பிடிக்காதவன் அவன் தான் சொல்றான்டா போடணுமே இதெல்லாம் பண்ண சொல்ல பெல்ட் அடிக்க சொன்ன டேய் கையும் சரியா விட்டா இருடா நீ விட்டுறா பாத்தியா திமுறை பாத்தியா நீங்க இனிமே பிடிக்காதீங்க ஏ வாடா போடா சீக்கிரம் தலையில குச்சிட போறான்டா அப்படி டே ரொம்ப இவன் தான்டா ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்கான் நீ போடு வாங்க ப்ரோ பார்த்து நாளாச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சரி நல்லா இருக்குங்க சரி அப்படி டே நல்லா இப்படி வாடா முன்னாடி இங்கே போடுறா ஏய் பொம்மையாட்டம் விழுகிறான்டா என்னடா ஒரு நாள் அடிச்சு விட்டீங்க ஏய் அப்படியே ஸ்டைலா காலை சேர்த்து இறங்கடா இப்ப பாரு அடி 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 இங்க குதி ஏய் இங்க குதிரா வண்டி நேரம் விக்கி பார்த்துட்டேன் எல்லாம் சூப்பராக பண்ணுற என்ன திடீர்னு வெறி வந்துருச்சு விக்கிக்கு அவ்வளோதான் விக்கி வண்டி நேரம் வச்சுக்க விக்கி வண்டி சுத்த அப்படியே சாச்சிக்கிற நீ மட்டும் நவுறணும் வண்டி நேராக இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் தேவைக்கு கொஞ்சோண்டு சாய்க்கலாம் நீ அப்படியே ஃபுல்லாக இப்படி சாச்சிட்ற அப்போ ஒரு சர்க்கிளுக்கு போகிற விழுவாது வண்டி நேராக வை நல்லா ஹைட்லேயே வை பிரேக் நல்லா அழுத்திக்கோ பெரிய வண்டி எடுத்து பண்ணுறது கஷ்டம் சின்ன வண்டினா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் 4 ஸ்டண்டுமே ஃபுல்லாக
எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம் ப்ரோ. A to Z கற்றுக் கொடுத்துருவோம். கற்றுட்டு எங்கேயும் ரோட்டில் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வீடியோஸ் போகணுன்னா இங்கே போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது மட்டும் பார்த்துங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. சேஃப்டிக்கெல்லாம் வாங்கிடுங்க, அவ்வளோதான். சரி ப்ரோ, பார்த்துட்டு வாங்க. போட்டு வைக்கி, வண்டி நேர் பண்ணி வைக்கி, சாய்க்கிற விக்கி. இப்படி இருக்குல்ல விக்கி, வேறு ஒன்று சுற்றுறல இப்படி வச்சுருக்க வண்டி, இப்படி தள்ளி நேராக அப்படி. என்னடா அப்படி பண்ணுறான்? அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவானா? ஸ்லோவா வாடா. எதுக்கு வேகம்? வலிக்குதா? இறங்கி நில்லு வைக்கி, அப்படிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாத, விழுந்துருவேன். வெரி வேணாமே. இங்கே வா. இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதிலேருந்து இது வரைக்கும் அதை மட்டும் பெண்ட் பண்ணு, முன்னாடி சர்க்கிள் விழுந்துடும், அசால்ட்டாக விழுந்துடும். இது ஆனால் இதே மாதிரி ஸ்லோவாக வரணும். திருப்ப தெரியாமல் தான் தடுமாறுற, திருப்புறதுக்கு அத்தான். முன்னாடி வந்துட்டு வண்டி லைட்டாக சாச்சுன்னா வண்டி விழுந்துடும். இதில் நல்லா வெயிட் கொடுத்துக்கோ. ஹெல்மெட் போடுறா வெண்ண போ. அடுத்தடுத்து நல்லா த்ராட்டில் கொடுங்க ப்ரோ. ரொம்ப இப்போ எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியல் நல்லா கொடுத்து ஏற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட் வந்துடும். ஹைட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லைட் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் தூரம் வருவீங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிரேக்கிங் தன்னால் வந்துடும். நல்லா தான் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஹைட்டு மட்டும் விட்டுறீங்க. ஃபஸ்ட் ஹைட் இல்லை ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஒரு 2 தடவை தான் போடுங்க, பேசிக்கலாம், ஆனதாகட்டும்.